அது ஜெயலலிதா இருக்கும்போது பாதுகாப்பா இருந்துச்சு. இப்ப எல்லாம் யாரையும் நம்ம சொல்ல முடியாது. இப்ப நான் விஜய் ரசிகர் தான். விஜய் ரசிகர் தான். ஆனா விஜய் ஓட்டு போட மாட்டேன். அங்க எப்பயுமே ரெட்டரை தான். ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி போறோமோ அதே மாதிரி 4 மணிக்கெல்லாம் போய் டிவி ஓட்டு போறேன். டிவிக்கே தான் விஜய்னு சொல்றாங்க பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? அதெல்லாம் மூட நம்பிக்கை, முட்டாள்தானே. அதெல்லாம் யார் சொன்னா முட்டாள்தானே சொல்றாங்க? ஏன்னா சும்மா அவர் நடிச்சுட்டு அவர் என்ன செஞ்சிருக்காரு அவர் இது வரைக்கும்? குடிக்க தண்ணி இல்ல முகவத்தூர் ஏரியாவில். சீமான் எதனால? குடிக்கவா அவர் கருத்துக்கள் நல்லா இருக்கும். அவங்க சீமான் வந்தா எவ்வளவோ மாற்றம் வரும். முன்னாடி கேப்டனுக்கு, இப்போ தளபதிக்கு. பிஜேபி வேப்பாள அறிவிக்கல. அது எப்படி அறிவிக்காதனால எவ்வளவு மனவேதனை அடைஞ்சிருக்கீங்க? மனவேதனை ஒவ்வொரு வேதனை வண்டியில மறைச்சி பாட்டி வேதனையை நாளைக்கு கூட கொடுத்தாலும் ரெட்டலை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express powered by the Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. Vivaha the Chennai Silks. Dhotis and shirts nale Poomer da. Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. யாரும் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக தான் வரும். மதுரையில எந்த கட்சிக்கு நீங்க ஆதரவு? நாங்க டிஎம்கே தான் சார். என்ன பிரச்சனை இருக்கு? மக்கள் பிரச்சனை என்ன இருக்கீங்க? மக்கள் பிரச்சனை இருக்குன்னா இந்த பாலம் போடாம இருக்கு. இந்த கண்ணாதர் விட்டு அங்கிட்டு இந்த பக்கம் ஒரே ஒரு பாலம் மட்டும்தான் இருக்கு. இந்த பாலம் போடணும். எங்களுக்கு சாலையில் வசதி கம்மியா இருக்கு. மானாமதுரையில எந்த கட்சிக்கு ஆதரவு? திமுகவுக்கு ஆதரவு. திமுகவுக்கு என்ன மக்கள் பிரச்சனை இருக்கீங்க மானாமதுரையில? மக்கள் பிரச்சனைனா அதிகமான கேட்டு டிராஃபிக் அதிகமாகுது. அதுக்கு ஒரு மேம்பாலம் இல்லைன்னா ஒரு அண்டர் கொண்டு இது பண்ணி கொடுக்கலாம். அதோட ஆற்றுக்கு அந்த கரைக்கு போகிறதுக்கு சுற்றி போகிற மாதிரி இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்ட் வழியாக கண்ணாதருக்கு ஒரு பாலம் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். திமுக தான். என்ன பிரச்சனை இருக்கு? மக்கள் பிரச்சனை இருக்கு இங்கேயா? மக்கள் பிரச்சனை எங்களுக்குள்ள பிரச்சனைனா இந்த கேட்டு தான் ஓயாமல் அடைக்கல லாக்கு. அது கொஞ்சம் அண்டர் கொண்டு பாலம் போட்டால் சரியாக வந்துடும். மானாமதுரையில எந்த கட்சிக்கு ஆதரவு? டிவிக்கு டிவிக்கு மானாமதுரையில கண்டிப்பா ஜெயிக்கும். என்ன பிரச்சனை இருக்கு? மக்கள் பிரச்சனை இருக்கீங்க? மக்கள் ஏன்னா ஒழுங்கா எதுவுமே சரி விட்டு வர மாட்டேங்குது. அவர் வந்தா ஏதாச்சும் பண்ணுவாரு, மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணுவாருன்னு ஒரு இதா இருக்கு. யாரும் நல்லா இருக்கும் மேல ஸ்டாலின் கூப்பிடுவோம். திமுக தான் போடுறது. கட்சிக்கு நீங்க ஆதரவு? உதயசூர்யா. மதுரையில எந்த கட்சிக்கு நீங்க ஆதரவு? மானாமதுரை டிவிக்கு வாய்ப்பு இருக்கா? டிவிகே இருக்கா? எங்களுக்கு உள்ள ஓட்டு டிவிகே தான். டிவிக்கு தான் ஜெயிச்சிருக்கு. அதை தாண்டி வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்குண்ணா. என்னென்ன பிரச்சனை இருக்கீங்க? மக்கள் பிரச்சனை இருக்கு. இன்னும் போக பிரச்சனை ஒன்றும் கிடையாது. பிரச்சனை கிடையாது. விஜய் ஆட்சிக்கு வரப்போ அவர் ஓட்டு கூட விஜய் தான் போடணும். மானாமதுரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? விஜய் தெரியல, கடவுள் கையில இருக்கு. நாங்க 89 ரெட்டாள சின்னம் தான். வேற அதுக்கு நாட்டை வச்சு எந்த சின்னத்துக்கு கூட்டுறவுல வந்தாலும் கொடுப்போம். மானாமதுரை உதயசூரியன் வெற்றியாகும். என்ன மக்கள் பிரச்சனை இருக்கீங்க? மக்கள் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு நல்லா செஞ்சுருக்காங்க. யாருக்கு போடுவீங்க இப்போ போட்டா? இப்ப போட்டா விஜய்க்கு போடுவேன். முன்னாடி கேப்டனுக்கு, இப்போ தளபதிக்கு. மானாமதுரை எங்களுடைய கட்சி தான் நாங்க சொல்ல முடியும். அவரோட கட்சி அவர் சொல்றாரு உதவி செய்ய சின்னத்துக்கு. எங்களோட கட்சி ஆருக்கு இந்த விட வேட்பாளர்னு அறிவிக்க முடியாம எனக்கு தலைமையில இருக்கா. ஆறு வந்தாலும் சரி அந்த ரெட்டலை சின்னம் எம்ஜிஆர் கட்ட சின்னம். இந்த அம்மா பிஜேபி தான் நிக்கிறாங்க. பிஜேபி வேட்பாளர் அறிவிக்கல. அது எப்படி அறிவிக்காதனால எவ்வளவு மனவேதனை அடைஞ்சிருக்கீங்க? மனவேதனை ஒவ்வொரு வேதனை வண்டியில மறைச்சி பாட்டி வேதனையை நாளைக்கு கூட கொடுத்தாலும் ரெட்டலை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். உறுதியா கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அது எப்படி ரெட்டலை கொடுப்பாங்க? இல்ல ஒரு பிஜேபி ஒதுக்கிட்டாங்க. அதிமுக வேலை செய்வாங்களா பிஜேபிக்கு மானாமதுரையில? அது வேட்பாளர் பொறுத்துதான். வேட்பாளர் நல்ல மனுஷனா இருந்தா பொறுத்தாதான். இல்லைன்னா தமிழர் சேர்க்காத ஆல் போஸ்ட் முடிஞ்சு. எடப்பாடி ஏடிஎம்கே ஏடிஎம்கே நிக்கிறேன் மானாமதுரையில. பிஜேபி கூட்டணி போடுவோம். வேட்பாளர் யாரு? வேட்பாளர் இருந்து அறிவிச்சிருக்கா? இல்லையே, எங்களுக்கு அறிவிக்கவே இல்லையா வேட்பாளர்? அறிவிக்காத வேட்பாளர் இல்லைன்னா கூட்டணி கட்சி இதுக்கு தாமரை போடுவோம். டிவிகே போட்டிருக்கா? இருக்குண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருக்கு சொல்றாங்க? டிவிகே வாய்ப்பு இருக்கா மானாமதுரையில? இருக்கு, நிறைய இருக்கு. இருக்குண்ணா. எங்க அண்ணன் வீட்டுல என்ன சொல்றாங்க? டிவிகே தான் போட சொல்லியிருக்கோம். போடுவாங்களா நீங்க சொன்ன வீட்டுல? போட்டுருவாங்க. சீமானது. எதனால? சீமான் பல இதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வர போறாரு. அவருதே அவர் ரொம்ப இது சிவகங்கை மாவட்டத்துக்காரரு. அறிவு தெரியல இன்னும் யாருக்கு தெரியும். இனிமேல் தான் தெரியும் மக்களுக்கு. மானாமதுரை வாய்ப்பு இருக்கா? சீமானு
சீமானுக்கு நிறைய வாய்ப்பு இல்லாமத்தான் இருக்கு. இந்த விஜய் வந்ததே கெடுத்து எல்லாத்தையும் கிட்டு சிற ஆக்கிட்டு இருக்காரு. படத்தை அசிங்கப்படுத்துறாருல, இங்கேயும் வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு. சீமான் வந்தா எவ்வளவோ மாற்றம் வரும். இந்த விஜய்னு சொல்றாங்க பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? அதெல்லாம் மூட நம்பிக்கை, முட்டாள்தானே அதெல்லாம். யார் சொன்னா முட்டாள்தனம் சொல்றாங்க? விஜயெல்லாம் சும்மா அவர் நடிச்சு அவர் என்ன செஞ்சிருக்காரு அவர் இது வரைக்கும்? இன்னும் செய்வாரு. முத செய்யணும் அவரு. எவ்வளவு இப்பதானே வராரு. இனிமேலதான் தெரியும். எல்லாரும் ஏதாவது செஞ்சிருக்காங்களா? எல்லாரும் என்னென்ன செஞ்சிருக்காங்க. ஆனா இவர் என்ன செஞ்சிருக்காரு? ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்களா? அது மாதிரி இதுக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க. ஆட்சி ஆள போறது 5 வருஷம். ஒரு நிமிஷம் ஒன்னும் வரல இது வந்து. அதனால 5 வருஷம் இது ஆள போறது. அதனால அவர் யோசிக்கிறாம நீங்க மக்கள் யோசிக்கணும். எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்களா? அது மாதிரி கொடுங்க. எல்லாத்துக்கும் தானே கொடுக்குறீங்க. புரியாதுடா அதெல்லாம். சும்மா இப்போதைக்கு அவர் அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இது பண்ணி தெரியறதுனால உங்களுக்கு அந்த இதுவும் தெரியுது. நல்லா யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா யார் எப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகல, எதுவும் மாறல. எல்லாம் கூட தான் செய்யறதே தவிர எதுவும் மாறல. மாத்துவாருன்னு யாரு சொன்னா? அது மாதிரி இவருக்கும் ஒரு வாட்டி கொடுத்தா இவரும் மாறுவார்ல. பாருங்க, நல்லா மாத்துவாருப்பா. நல்லா எல்லாத்தையும் மொத்தமா ரவுண்ட் அடிச்சு கொள்ளையடிக்க போறாரு. அப்படிதான் ரவுண்டா மொத்தமா அவங்களும் கொள்ளையடிப்பாங்க. எல்லாம் அப்படியே அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. மானாமதுரை என்ன பிரச்சனை இருக்கு? நிறைய பிரச்சனை இருக்கு. ஒயின் ஷாப்பு, பஸ் வசதி இதெல்லாம் இல்ல. நான் விஜய். நீங்க? நானப்பா நான் கருணாதிப்பா. நான் டிவிக்கே தான். எதனால டிவிக்கு? எதுனாலும் தெரியாது, ஒரு மாற்றம் வரணும். அதனாலே மாணவர்கள் என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு? மனமல்ல எல்லாமே பிரச்சனை இருக்கு. இங்க கீழே பாருங்க எப்படி இருக்குன்னு. எல்லாமே ப்ராப்ளம் தான். எல்லாமே ப்ராப்ளம் தான். நிறைய விஷயம் இருக்கு இங்க. எதுவுமே வந்து நகராட்சி வந்தாலுமே எதுவுமே இன்னும் சுத்தமாலாம் எதுவுமே இல்லை இங்க. ஏன் ஆதரவு ஏடிஎம்கே. டிஎம்கே. என்ன பிரச்சனை இருக்கு மானாமதுரையில? இந்த பாலம் இல்லை, இந்த ரயில்வே பாலம். நாங்க வந்து திமுகவுக்கு தான் ஆதரவு. ஜெயிப்பாங்களா தமிழரசிங்க? தமிழரசு ஜெயிச்சிருவாங்க. என்ன பிரச்சனை இருக்கீங்க இந்த தொகுதியில? இந்த தொகுதியில எல்லா தொகுதியிலுமே மது போதை தான் வந்து பிரச்சனையா இருக்கு. திமுகவுக்கு ஆதரவு இருக்கு. யாருக்கு ஜெயிப்பா? இவரு புளிப்போட அவர் பேர் என்ன? கருணாசா. கருணாஸ் தான் ஜெயிப்பாரு. எடப்பாடி தான் முதலமைச்சர். அவர் நம்ம சாமியை கும்பிட்டு நாங்கெல்லாம் 7 அன்னாட காட்சி. இந்த ஸ்கின் இப்படி இருக்கிறனால எங்கேயும் வேலையே கிடைக்கல. அதனால இரட்டை இலைக்கு நான் வருஷம் இரட்டை அம்மா கட்சி தான். நான் இரட்டை இலைக்கு தான் ஓட்டு போடுறேன். இந்த வருஷம் நம்ம எடப்பாடி ஐயா ஜெயிச்சாங்கன்னா எங்களுக்கு இலவசமா ஒரு வீடு, வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அதுதான் நாங்க கேட்கறோம். எந்த கட்சி ஆதரவு? தானே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி போறோமோ அதே மாதிரி 4 மணிக்கெல்லாம் போறோம். டிவிக்கு ஓட்டி போற. டிவிக்கே தான். நானும் டிவிக்கே கட்சிக்கிறேன். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சா முதல் வேலை ஓட்டு போடுறதே எங்க வேலையே. ஓட்டு போட்டுட்டு தான் அது எதா இருந்தாலும் சாப்பாடா இருந்தாலும் சரி ஓட்டு போட்டுது. அப்ப சாப்பாடு டிவிக்கே தான் இன்னைக்குமே ஆதரவுக்கு நாங்க கொடுப்போம். விஜய் தான் எப்போதுமே. விஜய்க்கு அப்புறம் தான் எல்லாருமே. வராதுன்னா எப்போதுமே விஜய். நாங்க எப்போதுமே இன்னும் ஃபர்ஸ்ட் ஓட்டே போடல. ஃபர்ஸ்ட் ஓட்டு போட்டா தரமான கட்சிக்கு போகணும் தான் இருக்கோம். டிவிக்கே தான் தரமான கட்சி. ஃபர்ஸ்ட் ஓட்டு டிவிக்கேக்கு தான். டிவிக்கேக்கு போட்டுட்டு யாருக்கா இருந்தாலும் ஓட்டு டிவிகே கட்சி அப்ரிவேஷன்ல டிவிகேக்கு எப்படின்னா அவர் என்னென்ன பண்ணல. தமிழக வெற்றி கழகம் முன்னாடி அவர் தான். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே. 5 கொள்கை தலைவர்கள் யார் யாரு? அதுதானே ஆச்சு. டிகே பிரபு. பிரபுக்கு அடுத்துதான் யாரா இருந்தாலும் காரைக்குடி தொகுதியில. காரைக்குடி பிரபு மட்டும்தான். கட்சி கொள்கை தலைவர்கள் இருக்காங்கல்ல, அது யாருன்னு கேட்டேன். நீங்க பிரபுங்கிறீங்க. கொள்கை தலைவர் விஜய் தானே. அப்படி இல்ல, விஜய் தான். விஜயா? இதனால விஜய் அவர் கொஞ்சம் அரசியல புதுசா பாமன்னு நினைக்கிறாரு. அதனால கண்டிப்பா அவருக்கு இந்த ஏற்கனவே நான் மாத்தி போட்டிருக்கேன். இந்த வட்டம் விஜய்க்கு ஆதரவு. எடப்பாடி ஜெயிப்பாரா? ஜெயிக்கிறோம். நம்ம டிவி தளபதியே எப்பவுமே தளபதி தான். சிவகங்கை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? தெரிஞ்சு வாய்ப்பு. சிவகங்கையில் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? சிவகங்கையில பிஆர் செந்தில்நாதனுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. செந்தில்நாதனுக்கு வாய்ப்பு இருக்கு. எடப்பாடிக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சிவகங்கை இத்து போன ஒரு பின்தங்கி இருக்கு. இது முதலிடமா கொண்டாடணும். காரைக்குடிக்கு ஈக்குவலா இது வரணும். அப்பதான் இந்த சிவகங்கை மாவட்டத்துல ஒரு மரியாதை, மன்னருக்கும் சரி வேலுநாச்சியாருக்கும் சரி, ஒரு பிறந்த மண்ணுக்கு முதலிடம் கொடுக்கணும். இந்த முதலமைச்சரை செந்தில்நாதன் இன்னும் நம்ம சிவகங்கை வளரணும். பின்தங்கி இருக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமை சுத்தமா விலங்குல எதா இருந்தாலும் இந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் நல்லா பண்ணணும். இந்த நகராட்சி முக்கிய மாவட்டம் ஒரு முதலிடம் கொடுக்கணும். இந்த வேலுநாச்சியார் முதலிடம் கொடுக்கணும். இதனால இந்த மாவட்டம் வளராம இருக்குன்னு நினைக்கிறீங்க?
வளராடாம பண்ணி வச்சிருக்காங்க, வளரல. இப்போ பிஆர் சிந்தில் வந்ததுலேருந்து இந்த தடவை இந்த ஃபீல்டு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அவர் பேரில் வந்து நல்ல மரியாதை இருக்குது, மக்கள்கிட்ட வந்து நல்ல செல்வாக்கு இருக்குது அவருக்கு. சரி ஓகே. இங்க சிவகங்கை சீமானுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காங்க? சீமானுக்கு வந்து அவர் வந்து அவருக்காக வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க. ஆனால் அவர் வந்து அவருக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து அவர் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு எதுக்குமே அந்த ஒரு வாய்ப்பு கிடையாது. ஏதோ அவருக்கு இங்கன்னா ஒரு பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவார். அந்த இடத்துல அவர் இருக்காரு, போடுறவங்க போடத்தான் செய்யறா. சின்ன செட்டெல்லாம் நல்லா தான் வேலை பார்க்குறாங்க, இளஞ்செட்டெல்லாம். சீமானுக்கு அவருக்கு இருக்க மரியாதை இருக்கு. டிவிக்கேன்றா எனக்கு தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் விஜய் கேட்கிறாரு. அவருக்கு வந்துங்க ரசிகர்கள் இருக்காங்க, அதெல்லாம் ஓட்டா மாறாது. அதிமுகவும் திமுகவும் வந்து ஒரு பாரம்பரியமான கட்சி. அந்த கட்சியில உள்ளவன் தான் ஓட்டு போடுவான். விஜய்ங்கிறவருக்கு அவருடைய ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க. இன்னமும் சொல்ல போனால் விஜய் வந்து இந்த தடவை வந்து நிற்கிறதுனால அதிமுகவுக்கு பெருத்த லாபம். அதுதான் என்னுடைய கணிப்பு. உண்மை அதுதான். விஜய்க்கு வந்து சின்ன செட்டு இளஞ்செட்டு வந்து கோஷம் போடுறாங்க, அவ்வளோதான் உண்மை. போன வீடு மாதிரி எடப்பாடி வீடு வரணும், நல்லா செய்யணும். மகளிர் அணிக்கெல்லாம் நல்லா பண்ணுனாங்க, அதே மாதிரி செய்யணும். ஆனால் அந்த இலவச பஸ்ன்றதை நிறுத்தணும். அது பொம்பளை பிள்ளைலாம் நன்றா டிரைவர் கண்டாட்டு வண்டியை நிறுத்துறது இல்லை. லேடி பூரா கொந்தளிப்பு ஆகுறாங்க, நல்லது கிடக்கு போக முடியல. இந்த இலவச பஸ்ஸை கொடுத்து ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு கருத்து கணிப்பு இருக்குது. அதை குறைக்கணும். ஆனால் அந்த சிவகங்கை மாவட்டம் வளரணும், அதுதான் என் ஆசை. நன்றி. என்ன சொல்றேன்னா, இலவச பஸ் வந்து என்ன லேடிஸுக்கு மட்டும்தானா, ஜென்ஸுக்கும் கொடுக்கணும் இல்லைங்க? ஆம்பளை எல்லாம் வேலைக்கு போனது இல்லையா, ஆம்பளை எல்லாம் போறது இல்லையா, இல்லையா? ஜென்ஸுக்கும் கொடுக்கணும். இப்போ எடப்பாடி அதை சொல்லியிருக்காரு, அதனால வந்து அவருக்கு ஆதரவு நிறைய இருக்கு. சீமான் இதனால பிடிக்கும், அவர் கருத்துக்கள் நல்லா இருக்கும், அதனால. ஆதரவா விஜய்? இதனால நல்ல மனிதர். நான் வந்து கைச்சின் காங்கிரஸா? காரைக்குடி காங்கிரஸ் தான் நிக்கல, திமுக தான் நிக்கிறேன். இங்க சிவகங்கையில திமுக கருணாநிதிக்கு வாய்ப்பு இருக்கா? ஜெயிக்க வாய்ப்பு. டிஎம்கே சார்பா ஜெயிச்சிடும். பெண்களுக்கு எந்த வச்சு இருந்தா பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது ஜெயலலிதா இருக்கும்போது பாதுகாப்பா இருந்துச்சு, இப்ப எல்லாம் யாரையும் நம்ம சொல்ல முடியாது. நான் விஜய் கட்சிக்கு ஆதரவு. இதனால விஜயோட ரசிகை, அதனால. எந்த கட்சி அங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? டிஎம்கே தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. கருணாநிதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? கருணாஸ் கண்டிப்பா ஜெயிப்பாரு, 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பாரு. விஜய்க்கு போடுறான். என்ன சின்ன விஜய்க்கு தெரியல, என்ன சொன்ன தெரியல. விஜய்க்கு தான் போடுவான். சின்ன சின்ன விசிலு. டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கருணாநிதி ஜெயிப்பாரா? ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கே தான். செந்தில் நாதனா? செந்தில் நல்லனே மாற்றம். செந்தில் கருணாசிங்கிறீங்க? சின்னத்துக்காக சொல்ல வர்றேன். நம்ம டிஎம்கே இது வரைக்கும் கிருஷ்ணன் இருக்கும்போது ஜெயிச்சாடாது. இப்ப ரொம்ப நாள் டிஎம்கே நிக்காதனால இப்ப வர்றதுக்கு வாய்ப்பு. யாருக்கு ஆதரவு? எனக்கு வந்து விசில் தான். என் அண்ணன் விஜய் ஜெயிக்கணும். என்னன்னா அவரு விஜய் வந்து அப்ப எனக்கு ஒன்னா பிறந்தவங்க. அண்ணே அண்ணே நான் சொல்றேன் இருந்தே, அதாவது அரசியல் வேற ரசிகர் வேற, சரிங்களா? நண்பர் தான் அவரு, விஜய் தான் சொல்றாரு. இல்ல நண்பர் தான், அரசியல் வேற ரசிகர் வேறனே. அதாவது இப்ப நான் வந்து விஜய் ரசிகர் தான், நான் வந்து விஜய் ரசிகர் தான். ஆனா விஜய் நான் ஓட்டு போட மாட்டேன். செந்தில் நிறைய பண்ணிடுவேன். அப்படி திருப்பி அவர் நிக்கிறா, அப்படி திருப்பி அதாவது ஒரு ஆளுக்கு வந்து திருப்பி போஸ்ட் கொடுக்குறாங்க. செந்தில் கொடுத்துருக்காங்க, திருப்பி கொடுத்தாங்க. கண்டிப்பா அவரு வருவாங்க. யாருக்கு எங்க ஆதரவுக்கா? விஜய்க்கு தான். விஜய்க்கு தான் தலைவர். கட்சி பேரு விஜய் கட்சி பேரு என்ன? டிஎம்கே தான். டிஎம்கே தான். டிவிகே சாரி. சிவகங்கையில யார் ஜெயிக்கிறதுன்னா இப்போ ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும். போடுவோம், ஏதாச்சும் ஒரு கட்சிக்கு போடுவோம். யார் ஜெயிப்பாங்க? செந்தில் நாதன் ஜெயிப்பாரு. அவருக்கு தான். கருணாநிதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அவருக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. இவர் ஏற்கனவே அதுவும் போக நல்லா எல்லாரோடையும் நல்லா பழகுவார். இவர் இப்போ புதுசா வந்திருக்காரு. இவரோட கேரக்டர் எப்படி என்ன யாருக்கும் தெரியாதுல்ல. நாங்கள் சிவகங்கை லோக்கல்ல இருக்கோம், எங்களுக்கு அவரை பார்த்து போவோம், பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவரை திடீர்னு பார்க்கறதுனால அவர் எப்படி திருப்பி பார்ப்பாருன்னு ஒரு இது முடிவுக்கு நம்ம கிடையாது. எலெக்ஷன் டயத்துல பாத்துக்கிறோம். ஆமா, எது நடக்கும்னு சொல்ல முடியாது. யார் ஜெயிப்பா? யார் ஜெயிப்பான்ற வாய்ப்பு இல்ல, யாரும் சொல்ல முடியாது. இவரா வரா யாரு வராண்டு மக்களோட கையில இருக்கு. டிஎம்கே. கருணாநிதிக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா ஜெயிக்கும். சிவகங்கையில வந்து செந்திராமன் சார், திருப்பத்தூர் வந்து பெரிய இருப்பேன் சார். அவர் 2 பேருக்கு வேட்பாளர் சரியில்லை, அதனால ஜெயிக்கிறாங்க. நீங்க எந்த கட்சிக்கு ஆதரவு? நான் பிஜேபி சார். நான் வந்து திமுக ஜெயிக்குங்கிறீங்களே.
திமுக வேட்பாளர் வேணும்ல, இன்னும் பிஜேபியில் போடலை. இங்கே கருணாநிதினு ஒரு ஆளை போட்டிருக்கேன், அந்த உரிமையில் அடிக்கிற மாதிரி பொம்மை இந்த இது தேவநாதனை பிஜேபி போட்ட மாதிரி போட்டு தான் அப்புறம் ஜெயிக்காது. பரிசு இப்போ பணம் தான் சார், இன்னைக்கு பணம் தான் ஆச்சு. வேறு நல்லது நல்லது எங்கே செய்கிறாங்க? என்னதுக்கு அவங்க எந்த கட்சியாக இருந்தால் பொதுவாக சொல்கிறேன், இலவசம்ன்றது இருந்தால் அவங்க அப்பா தொட்டு கோவில் வருதுல்ல, இவர் எடப்பாடி நான் கையில் இருந்தால் போட போகிறாரு. இந்த இலவச பணம் இருந்தால் செயலுக்குள்ள இருந்து செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. பணம் தான் எதுக்கு பரிசு செஞ்ச சாதனை சொல்லி சீமா மாதிரி பேசட்டேன். 4 வாரத்தான் நச்சுன்னு அறிவாள் மாதிரி பேசுறாங்கல்ல. எதுக்கு இலவசம் செஞ்ச சாதனை சொல்லி ஓட்டு கேட்க சொல்லுங்க. ஏன் பரிசு பொருள் பணம் ஓட்டுக்கு 8000? விஜயகாந்துக்கு 300 கோடி கொடுத்து 3 ஓட்டுக்கு 300 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க திமுக. எதுக்காது இந்தி தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பம் பூரா இந்தி தெரியுது. அப்போ எங்களெல்லாம் சங்கியாக்கிட்டு உன் குடும்பம் மரம் வாழ முரசிகள் மரம் காலத்துலயே ஏன் வாஜ்பாய் காலத்தில் கூட்டு இருந்த காரணம் ஏன் அப்பா இன்னைக்கு பிஜேபி வந்துட்டு உங்க அரசியல் இல்லையா? இன்னைக்கு தானே பிஜேபி நன்மையில யாருமே அனுபவிக்க இல்லையா? நாங்கள் வந்து பிஜேபி கூட்டணி ஏதோ அதான் ஆதரவுண்ணே. என்ன பிரச்சனை இருக்கீங்க? பிரச்சனை அரசியல் அவங்க பிரச்சனை, அவங்க குடும்ப பிரச்சனை. நம்மளை சேர்க்கப்பட்டாங்க இல்லை, அவங்கவுங்க வேலையாட்டு அவங்க புலப்பாட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி நம்ம புலப்பாட்டு நம்ம போக வேண்டியது. டிஎம்கே உங்க ஆதரவு? டிஎம்கே தான். பரமக்குடி டிஎம்கே தான். என்ன பிரச்சனைக்கு வர முடியல? ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் கிளீனாக இருக்கு. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரவு சார். ஜெயிக்குமா? கண்டிப்பா ஜெயிப்போம் சார். நான் பரமக்குடி தொகுதி, என்னுடைய கிராமம் பிராரிசேரி. என்னுடைய வாக்கு வந்து விசில் சின்னம் தான். எதனால விசில்? அவருடைய ஆட்சி நல்லா இருக்கும், சிறப்பா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை. 2 ஆட்சியை பார்த்தாச்சு, திருப்தி இல்ல. இந்த ஆட்சி 3வது ஆட்சி இது எக்குளமும் போட்டும் ஒரு சிறப்பான ஆட்சியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திமுக திமுக ஜெயிக்குமா? ஜெயிக்கும், கண்டிப்பா 100% ஜெயிக்கும். தலைவர் மீண்டும் ஆட்சி அமைப்பார். ஊரு சொல்ல முடியல, குழப்படியா தான் இருக்கு. ஆதரவா இருக்கு. என் ஆதரவு நாம் தமிழர். நாங்க எப்பயுமே ரெட்டலை தான், பரமக்குடி ரெட்டலை தான். அம்மா கட்சி தான், இரட்டலை அம்மா கட்சி தான். பெண்களுக்கு 1000 ரூபாய் பணம் தராங்க, வருதா உங்களுக்கு பணம்? அதெல்லாம் தாண்டி ரெட்டலை காரணம் என்ன? அம்மா தான் எங்களுக்கு பிடிக்கும். ஓட்டுக்கு பணம் கொடுக்காத கட்சி நாம் தமிழர். வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணான சிவகங்கை மாவட்டம் தான் நின்றுட்டு இருக்கோம். சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளரோட எண்ணிக்கை 2,76,000 பேர். இப்போ நான் இங்கே பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் சில இடங்கள்லாம் போய் நம்ம கேட்டோம். அந்த மக்கள் வந்து அடிப்படையான விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க, பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் மாடர்னாக மாற்றுங்க. எல்லா மாவட்டங்களும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, சிவகங்கை மாவட்டம் வளரவே கிடையாது. பேருந்து வசதி சரியா இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, இங்கே இப்போ இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ யாருன்னா அதிமுகவை சேர்ந்த PR செந்தில்நாதன் தான். இப்போ அதிமுக வேட்பாளராக PR செந்தில்நாதன் அறிவிக்கப்பட்டிருக்காரு. திமுக சார்பாக முக்குளத்தூர் புலிப்படை தலைவர் கருணாஸ் அறிவிக்கப்பட்டிருக்காரு. TVK சார்பாக குழந்தை ராணி நாச்சியார், NTK சார்பாக இந்துஜா ரமேஷ்லாம் இருக்காங்க. அதே மாதிரி சசிகலா வேட்பாளர் முருகானந்தம் அறிவிக்கப்பட்டிருக்காரு. இங்க ஒரு முக்கியமான கட்சி 5ன்னு பாக்குறப்ப இதுல 4 பேர் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். அதனால அந்த சமுதாய வாக்குங்கிறது இங்க உடைய போறது தெள்ள தெளிவா தெரியுது. இன்னொரு பக்கம் செந்தில்நாதனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு, இங்க எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அதெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு கொஞ்சம் பரிச்சயமான முகமாகவும் இருந்திருக்காரு செந்தில்நாதன். டிஎம்கே ஆதரவு பிளஸ் கூட்டணி ஆதரவுனால கருணாஸ் நிறைய பேர் சொல்றாங்க, கருணாஸுங்கிறத சொல்றாங்க, டிஎம்கேங்கிறத சொல்றாங்க. பல பெண்கள், பல இளைஞர்கள் டிவிக்கே சொல்றதையும் கேட்க முடியுது. அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்ததான் சீமானுக்கும் கணிசமான ஆதரவு இந்த தொகுதியில் இருக்கு. சசிகலா வாக்குகளும் பிரிக்க போறது தெரியுது. எப்படி வாக்குகள் சதர்னா கூட இதுல லீடிங்கா வரப்போறது ஏடிஎம்கே வேட்பாளர் செந்தில்நாதன்ங்கிறத உணர முடியுது. காரணம், நிறைய பேர் செந்தில்நாதன்ங்கிற பேரை சொன்னாங்க. முதல்ல செந்தில்நாதன் சொல்லிட்டு தான் அதிமுகங்கிற பேரையே உச்சரிச்சாங்க. அதனால வாய்ப்பு இங்க இருக்குன்னு தெரியுது. பார்ப்போம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! धोतीस and shirts नाले पूमर दा. Puma Majestic Collections, premium dhotis and shirts.